கண்ணியத்திற்குரியவர்களை, இன்றைக்கு நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்திகள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, திருமறை குர்ஆனினுடைய 30வது ஜுசு இருக்குது இல்லையம்மா, அந்த 30வது ஜுசுல 96வது அத்தியாயத்தில இருந்து 114வது அத்தியாயம் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல இந்த சின்ன சின்ன அத்தியாயங்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பெரும்பாலும் இந்த 30வது ஜுசுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன சூறாக்களை நாம எல்லோரும் என்ன செய்திருப்போம், மனனம் செய்திருப்போம். அதாவது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் அப்படின்னு சொல்லி போட்டு 96வது அத்தியாயம் ஆரம்பமாகுது. 114வது அத்தியாயம் என்னது குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் அப்படின்னு சொல்லி போட்டு முடியுது. அப்போ 96வது அத்தியாயத்தில இருந்து 114வது அத்தியாயம் வரைக்கும் பெரும்பாலும் நாம் என்ன செய்திருப்போம், மனனம் செய்திருப்போம். இந்த சின்ன சின்ன அத்தியாயங்களை மனனம் செய்யலைன்னு சொல்லி போட்டு நாம இருந்தோம்னா அது நமக்கு ஒரு கைசேதமான வாழ்க்கையாக மாறிவிடும். ஆகையினால வரக்கூடிய காலங்கள்ல இந்த அத்தியாயம் 96ல இருந்து 114 வரைக்கும் அந்த சூறாக்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதற்கு முன்னாடி நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ரமலான் மாதம் இருக்குது இல்லையம்மா, இந்த ரமலான் மாதத்திற்கு இருக்கக்கூடிய தனி சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த குர்ஆன் இருக்குது பாருங்க, இந்த குர்ஆனை இந்த ரமலான் மாதத்துல தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி வைத்தார். திருமறை குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைப்பதற்காக வேண்டி தேர்வு செய்து கொண்ட மாதம் என்ன மாதம்? ரமலானுடைய மாதம். அப்ப இந்த ரமலான் மாதத்துல தான் திருமறை குர்ஆனுடைய முதல் வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி வைக்கிறான். திருமறை குர்ஆனுடைய முதல் வசனத்தை ரமலான் மாதத்துல இறக்கி வைக்கிறான்னா அதனுடைய இன்னொரு அர்த்தம் என்னது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ரமலான் மாதத்துல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக தேர்வு செய்யப்படுகிறார்கள் அர்த்தம். எப்படிமா, திருமறை குர்ஆனுடைய முதல் வசனத்தை எப்பதான் அல்லாஹ் இறக்கி வைக்கிறான்? ரமலான் மாதத்துல தான் இறக்கி வைக்கிறான். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ரமலான் மாதத்துல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக தேர்வு செய்யப்பட்டார்கள் அப்படிங்கக்கூடிய அர்த்தம் அதுக்குள்ளால இருக்குது. அதே மாதிரி இஸ்லாமிய மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலான் மாதத்துல தான் என்ன செய்கிறான், மக்காவினுடைய அந்த பூமியில நபிகள் நாயகத்தின் மூலமாக பேச வைக்கிறான். அப்போ ரமலான் மாதத்துல குர்ஆன் இறங்கியது, ரமலான் மாதத்துல குர்ஆன் இறங்கியது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்குள்ளால என்னென்ன அர்த்தம்லாம் இருக்குது? போற போக்குல ரமலான் மாதத்துல குர்ஆன் இறங்கிச்சு அப்படி சொல்லக்கூடாது. போற போக்குல ரமலானுடைய மாதத்துல தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்தான் அப்படி மட்டும் சொல்லக்கூடாது. மாறாக ரமலான் மாதத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தேர்வு செய்யப்படுகிறார்கள். ஏன்? அப்பதானே முதல் வசனம் இறக்கி வைக்கப்படுது. அப்ப முதல் வசனம் எப்ப இறக்கி வைக்கப்படுதோ அப்பதான் இறை தூதராக தேர்வு செய்யப்படுகிறார்கள். இந்த அர்த்தமும் அதுக்குள்ள கிடக்குது. இன்னொரு அர்த்தம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, மக்கா என்கிற அந்த பூமியில முதலாக இஸ்லாம் பேசப்படுகிறது. எப்போ? ரமலான் மாதத்துலதான் என்ன செய்யப்படுகிறது, பேசப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததுல இருந்து 40 வயது வரைக்கும் தன்னை நபி என்று சொல்லவே இல்லை. மக்காவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அறியப்படுகிறார்கள்? அப்துல்லாவினுடைய மகன் முஹம்மத் இப்படிதான் அறியப்படுறாங்க. எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததுல இருந்து 40வது வயது வரைக்கும் மக்காவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கள் எப்படித்தான் பார்த்தார்கள்? அப்துல்லாவினுடைய மகன் முஹம்மது இப்படிதான் பார்த்தாங்க. இவர் குறைஷ் வம்சத்துல பிறந்திருக்கிறாரு, இவங்க வியாபாரம் பண்ணிருக்கிறாங்க, இவர் ஆடுகளை மேய்த்திருக்கிறார், இப்படித்தான் பார்த்தாங்களே தவிர இவர் இறை தூதராக வருவாருன்னு சொல்லி போட்டு யாருக்காவது தெரியுமா? குடும்பத்துக்குள்ளேயே தெரியாத. எந்த குடும்பத்துல பிறந்தார்களோ அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய மூத்த மக்கள் இருக்கிறாங்களே, அபூ தாலிபுன்னு சொல்லி போட்டு இருந்தார, அப்துல் முத்தலிபுன்னு சொல்லி போட்டு இருந்தாங்களே, இவங்க யாருக்காவது தெரியுமா தன்னுடைய மகன் நபியாக வருவார், தன்னுடைய மகன் இறை தூதராக வருவார், மக்காவினுடைய வீதியில நின்று கொண்டு தன்னுடைய அந்த தூது செய்தியை சொல்லுவார்,
தூது செய்தியை மக்களிடத்துல பேசுவாருன்னு சொல்லி போட்டு அப்துல் முத்தலிபுக்கு தெரியுமா? தெரியாது. அபு தாலிபுக்கு தெரியுமா? தெரியாது. அபு ஜஹலுக்கு தெரியுமா? தெரியாது. அபு லஹபுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ குறைஷிங்கக்கூடிய அந்த பெரிய வம்சத்துக்குள்ளாலேயும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயது வரைக்கும் இறை தூதராக வருவார்னு சொல்லி போட்டு தெரியவே செய்யாது. எப்ப முதல் வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறானோ அன்று இருந்துதான் இறை தூதராக தேர்வு செய்யப்படுகிறார்கள். இந்த முதல் வசனத்தை அல்லாஹ் எப்பமா இறக்கி வைத்தான்? இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் இறக்கி வை. இது நாம தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான செய்தி. எது? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக தேர்வு செய்யப்பட்டார்கள். எப்போ? ரமலான் மாதத்தில் தேர்வு செய்யப்பட்டார்கள். மக்காவுல இஸ்லாம் வேகமாக பேசப்பட்டது. எப்போ? இஸ்லாத்தினுடைய முதல் பேச்சினுடைய துவக்கம் எப்போ ஆரம்பமானது? ரமலான் மாதத்தில் ஆரம்பமானது. இதைத்தான் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்லி காட்டுகிறான்? ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம். அல்லதி, அந்த மாதம் எத்தகைய மாதம் தெரியுமா? அல்லாஹ் இந்த வசனத்தை எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்க. ரமலானுடைய மாதம். இப்ப நாம இருக்கிறோம் இல்லையாமா, இந்த ரமலானுடைய மாதம். அல்லதி, இந்த மாதத்திற்கு இருக்கக்கூடிய தனி சிறப்பு என்னன்னு தெரியுமா? வேற எந்த மாசத்துக்கு இந்த சிறப்பு கிடையாதுமா. ரமலானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஷவ்வாலுக்கு இந்த சிறப்பு கிடையாது. ரமலானுக்கு முன்னாடி இருந்த ஷஅபானுக்கும் இந்த சிறப்பு கிடையாது. ஹஜ்ஜிங்கக்கூடிய அந்த கடமையை நிறைவேற்ற போற துல் ஹஜ்ஜி மாதம், அந்த மாதத்துக்கு கூட இந்த சிறப்பு கிடையாது. எந்த சிறப்பு? ரமலானுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு மற்ற 11 மாதங்கள் எந்த மாதத்திற்கும் கிடையாது. ரமலான் மாதத்திற்கு மட்டும் தனி சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு? உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் தான் திருமறை குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது. திருமறை குர்ஆன் இந்த மாதத்தில் தான் இறக்கி வைக்கப்பட்டது. எப்படி இறக்கி வைக்கப்பட்டது? ஹுதன் லின்னாசி, அகில உலக மக்கள் எல்லோருக்கும் நேரான பாதையை காட்டக்கூடிய முறையில இந்த குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது. அப்ப குர்ஆன் என்பது நமக்கு என்னமா செய்யும்? நேரான பாதையை காட்டும். இம்மையில வெற்றி பெறக்கூடிய பாதையை காட்டும், மறுமையில வெற்றி பெறக்கூடிய பாதையை காட்டும், குடும்பத்துல பிரச்சனை அதற்கு தீர்வு காணக்கூடிய பாதையை காட்டும், சமூகத்துல பிரச்சனை அதற்கு தீர்வு காணக்கூடிய பாதையை காட்டும். அப்போ மனிதர்களுக்கு இந்த குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது. எப்படி இறக்கி வைக்கப்பட்டது? நேரான பாதையை காட்டக்கூடிய முறையில இந்த குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது. வபய்யினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், அந்த நேரான பாதையையும் போற போக்குல காட்டாது, ரொம்ப தெளிவாட்டு காட்டும். நேரான பாதையை காட்டுகிறது. நேரான பாதையை காட்டுகிறதுன்னா சும்மா காட்டாது. வபய்யினாத்தி மினல் ஹுதா, இதுதான் நேரான பாதை என்பதாக ரொம்ப தெளிவாக அந்த குர்ஆனை நீங்க எப்படியும் அணுகலாமா. இந்த குர்ஆனை நீங்க ஒரு மருத்துவம் படித்திருக்கிறார். அந்த மருத்துவத்துல மெடிசன் ரீதியாக எல்லாம் படித்திருக்கிறார். மருத்துவத்திற்கு உங்களுக்கு தீர்வு வேண்டும் என்றால் அட்டை டு அட்டை வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தா போதும். ஒரு காலத்துல குழந்தை உருவாகக்கூடிய முறை இருக்குது பாருங்க. ஒரு தாயினுடைய கர்ப்ப பையுக்குள்ளால ஒரு குழந்தை எப்படி உருவாகிறதுன்னு சொல்லி போட்டு இன்னைக்கு நாம சொல்லுவோம். இன்னைக்கு மருத்துவம் அதனுடைய உச்சாணி கொம்புல இருக்குது. இன்னைக்கு நாம சொல்றோமே, இனிமேல் என்ன சொல்ல இருக்கிறோமோ இவைகள் அனைத்தையும் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்ன செய்திருக்கிறான்? சொல்லி இருக்கிறான். ஒரு கரு எப்படி உற்பத்தி ஆகுகிறது, அந்த கரு தாயினுடைய கர்ப்ப பையுக்குள்ளால இருக்கும் பொழுது எவ்வளவு குளுக்கோஸ் தேவைப்படுகிறது, எவ்வளவு விட்டமின்ஸ்கள் தேவைப்படுகிறது, எத்தனை நாறு சத்துக்கள் தேவை, எதை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது? அஹ்மதி பிதா பரி மேதா இம் யதசிய சூரிய நவாஜினி. பகவத்கீதையில அட்டைய புரட்டின உடனே நபிகள் நாயகத்தை பற்றிய முன்னறிவிப்பு இருக்குது பாருங்க. அந்த முன்னறிவிப்பை பகவத்கீதையில எப்படி திரும்ப சொல்லுது? அஹ்மதி பிதா பரி மேதா இம் யதசிய சூரிய நவாஜனி. அஹ்மதுன்னு சொல்லி போட்டு ஒரு தீர்க்கதரிசி வருவார். பாலைவன பூமியிலே நின்று கொண்டு அவர் தாடி வைத்திருப்பார், குடுமி வைத்திருக்க மாட்டார். சூரிய நவாஜனி, சூரியனை போன்று பிரகாசமாக இருப்பார். அவர் உங்களை எல்லோரையும் சப்தமிட்டு கூப்பிடுவார் சொல்லி போட்டு
பகவத்கீதையில முன்னறிவிப்பு சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அந்த இறை தூதர் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி குழந்தை உற்பத்தியை பற்றி என்ன செய்திருக்கிறாங்க, சொல்லி தந்திருக்கிறாங்க. எந்த இறை தூதரு? ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார, மக்கா வாசிகள் கொடுக்கக்கூடிய கொஞ்சக்கானு பைசாவை வாங்கிட்டு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார, பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர்கள்ல போய் வணிகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே, அவர் இறை தூதராக தேர்வு செய்யப்படுகிறார். தேர்வு செய்யப்பட்ட அந்த முகம்மது என்கிற இறை தூதர் கரு எப்படி உருவாகும், அந்த கரு உருவானதற்கு பிறகு எப்படி வெளியே வரும், அந்த கரு வெளியே வரக்கூடிய அந்த ரூ எல்லாத்தையும் என்ன செய்கிறது, திருமறை குர்ஆன் பேசுகிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? ஹுதன் லின்னாசி வ பய்யினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இல்ல, நேரான பாதையை ரொம்ப தெளிவாக சொல்லும், மூடலாட்டு சொல்ல. சும்மா புரிய மாட்டேங்குது, இதை விளங்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி போட்டு சொல்ல, ரொம்ப தெளிவாக என்ன செய்யும், பேசும். அப்ப மருத்துவர் அந்த குர்ஆனை தொட்டாருன்னு வச்சுக்கிடுங்க, அவருடைய மருத்துவத்திற்கு விளக்கம் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு வியாபாரி, இன்னைக்கு பிசினஸ் மேக்னெட்லாம் சொல்றாங்களே, ஒரு வியாபாரி அவருடைய வியாபாரத்துல வந்திருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு சொல்லி போட்டு குர்ஆனை தொட்டோம்னா அதுல கிடைக்கும் தீர்வு. அப்ப ரமலான் மாதத்தில் இந்த குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டதுன்னு அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இந்த குர்ஆனுடைய முதல் வசனத்தை தான் 96வது அத்தியாயம் சூரத்துல அலக்குன்னு சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றானே, அந்த அத்தியாயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல அந்த 96வது அத்தியாயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்திகள் சொல்லி தருகிறான் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய மார்க்கத்தை தூய்மையான முறையில் பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக நாம எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கிரமிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.